நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குயிக்கான ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி. ப்ரான்ஸோட வந்து முட்டை ஒன்று அடித்து ஊற்ற போகிறோம். நல்லா ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். குயிக்காக பண்ணிடலாம். என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ப்ரான்ஸ் எறா வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே வாஷ் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ப்ரான்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இல்லை நார்மல் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உப்பு எடுத்துருக்கேன். ஒயிட் பிளேட்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உப்பு இருக்குங்க. உப்பு அது கூட வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கூட வந்து மிளகுத்தூள், பெப்பர் தூள். ஸோ இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த தனியாத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா மசாலா வரத்துக்கு. இந்த எல்லா மசாலாவையும் ப்ரான்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுலேயே வந்து முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா மசாலாவையும் நல்லா கலந்துக்க போகிறேன் நான். இதில் வந்து நம்ம ப்ரான்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலே போட்டு நல்லா பரட்டினா நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி நம்ம கட்டியாக பண்ணும்போது மசாலா வந்து நல்லா ப்ரான்ஸ் கூட ஒட்டிக்கும். ஸோ இப்படி நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டு உமான்னு ஒருத்தவங்க, அவங்க வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். அப்போ ரொம்ப புதுசாக அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரெசிபி. அதை நானும் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் அவங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு முட்டை இந்த மாதிரி இந்த அளவு ப்ரான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு தோசை கல் எடுத்து வச்சுருக்கேன். ரெகுலராக தோசைக்கு யூஸ் வச்சுக்காதீங்க. மீன் வறுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு போடுறதுக்குலாம் இன்னொரு கல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் லேசாக காயட்டும், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சென்டரில் நம்ம ப்ரான்ஸை போடுவோம். எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறமா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ரான்ஸ் வந்து எப்பவுமே சீக்கிரமாக வெந்துடக்கூடிய பொருள். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கணும்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் அதை வேக வைக்கணும். அதனால் லேசாக நான் இப்படி திருப்பி போடும் போது அது வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் லேசாக வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி கூட வைக்கலாம். அது இன்னுமே சீக்கிரமாக ஆகிடும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டையை போட போகிறோம். ஏன்னா முட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஸோ கடைசியில் போடலாம். இது கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கான உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம். அதனால் முட்டையில் போட வேண்டாம். ஸோ ஒரு 1 மினிட் அந்த பக்கம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடலாம் லேசாக. இந்த பக்கம் எல்லாம் வேகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் 1 மினிட் ஆகிடுச்சு. எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கலரிடணும். இப்போ இதில் நம்ம முட்டையை அப்படியே ஊற்றலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இதை ஆம்லெட் மாதிரி கூட பண்ணி அப்படியே அது மேலே வைக்கலாம் எக்கை. இல்லைன்னா நம்ம நல்லா எக்கை வந்து தூளாக ஆக்கிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பக்கத்தில் இருந்தே நம்ம ஒரு 5-10 மினிட்ஸில் பண்ணிடலாம் மொத்தமே இந்த டிஷ்ஷை. ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஸோ 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். நீங்கள் லேசாக அந்த ஒரு கிறிஸ்பி கோட்டிங் வரணும்னா கொஞ்சம் ஹையில் ஏற்றி சிம்மில் வச்சு அப்படி ஒரு 1 மினிட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். முட்டையும் நல்லா நம்ம தூளாக உடச்சி ஊற்றலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பெரிய ஆம்லெட்டும் போட்டு நம்ம பண்ணலாம். ஆம்லெட்டுக்குள்ளே வந்து எக் ப்ரான்ஸ் இருக்க மாதிரியும் பண்ணலாம். உங்கள் விஷ் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிஷ் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. 5 to 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய கிறிஸ்பி டேஸ்டி ப்ரான்ஸ் அண்ட் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த டிஷ் வந்து நமக்கு எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், பருப்பு சாதம் அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.